Young Armies, welcome to Bangtan FF World. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BTS 47 Horror FF Dark Eyes Part 22 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா சிம்மி ஜிம்மனை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. அந்த டைம் நீங்கள் எல்லாருமே போயிட்டு அவங்கள காப்பாற்றிருப்பீங்க ஜிம்மனை. அண்டு சிம்மி உடம்புல, அதுக்கப்புறம் கிம்ஷி, ஜாயுஷி 3 உடம்புல இருக்கிற ஸ்பிரிட்டெல்லாம் ஃபாதர் எடுத்துகிட்டு அவர் போயிருப்பார். இங்கே நீங்கள் எல்லாருமே ஆரம்ப கொஸ்டின் கேட்டிருப்பீங்க. அதாவது ஸ்வீட்டி, கிறிஸ்டி, திவ்யா, ஸ்ருதி, கீர்த்திலாம் ஆரம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அண்டு கிம்ஷியும் தயங்கும் மேலே கிம்ஷி மயக்கத்தில் இருப்பாள். தயங்குமே அப்படியே அவனுக்கும் தலையில் அடிபட்டிருக்கும்ல. ஸோ அதனால் அவனுக்குமே ஒரு மாதிரி இருக்கும்னு அவனும் ஷோஃபாவில் படுத்து அப்படியே தூங்கிடுவான். அண்ட் இங்கே பார்த்தோம்னா நம்ம சிம்மி, ஜிம்மன் கீழே வந்திருப்பாங்க. ஸோ அண்ட் கிறிஸ்டி கேட்டதுக்கு ஆரம் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதோடு தான் பார்த்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஆரம், அது இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வேறு யாரும் இல்லை, ரோனா, லூனா, யோனா, இவங்க 3 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் என்ன சொல்கிற ஆரம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அவர் ஆமாம், இதை நான் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, அன்றைக்கி பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு இடத்துக்கு போனேன்ல கிறிஸ்டி. ஆமாம், அது வேறு எங்கே இல்லை, ஏஞ்சல்ஸ் பேலஸ்க்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அதாவது ஏஞ்சல் பேலஸில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அவர் புக் எடுத்தது, அதை படித்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்குறா. இங்கே ஆரம், சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அப்படின்னு சொல்லும் போது இங்கே உங்கள் அம்மாங்கெல்லாம் இருந்திருப்பாங்கள்ல. ஸோ அவங்க, ஆரம் வேண்டாம், உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்ற விஷயம் எனக்கு தெரியும், அதனால் வேண்டாம் ப்ளீஸ். இல்லாத இதுக்கு மேலே இது சொல்லாமல் மறைக்கிறது எனக்கு எதுவும் சரின்னு படலை. பார்த்தீங்கள்ல, கொஞ்சம் விட்டுருந்தா ஜிம்மன் நம்மளை விட்டு போயிருப்பான். எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல அத்தை. அரமாண்ணா, அப்போது கிறிஸ்டி, அம்மா என்னம்மா நடக்குதுங்க? என்ன எல்லோரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறீங்க? இங்கே பாருமா, உனக்கு ஏதோ தெரியுதுன்னு எனக்கு தெரியுது, ஒழுங்காக உண்மையை சொல்லிடு அப்படின்ற மாதிரி இங்கே கிறிஸ்டி கேட்குறா. அப்போ ஆரம் சொல்கிறாரு, கிறிஸ்டி நான் சொல்கிறது கேளு, ஃபஸ்ட் எமோஷன் ஆகாத. எப்படி ஆரம் எமோஷன் ஆகாமல் எப்படிரா இருக்க முடியும்? நேற்று நான் முழிக்காமல் இருந்திருந்தா நம்ம பாப்பாவை டார்கெட் பண்ணுச்சுடா. அது நான் போனதுனால என்ன இது பண்ணுச்சு, இல்லாட்டி நம்ம பாப்பாவை இன்னைக்கு இழந்திருப்போம். ஆரம், ஏண்டா சொல்லுடா ஆரம், ப்ளீஸ்டா. ஸோ இங்கே பாரு கிறிஸ்டி, நானும் சொல்கிறேன், நீ முதல்ல ஃபீல் பண்ணாத, புரியுதா அப்படின்னு சொல்ல இங்கே ஆரம், ஃபர்ஸ்ட் அத்தை நான் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சிம்மி, கிம்ச்சி, அதுக்கப்புறம் குக்கியோட அம்மா இருக்காங்கல்ல, அதாவது சக்தி, அவங்கக்கிட்ட போகிறாங்க. போயிட்டு நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள், சிம்மி, கிம்ச்சி, குக்கி 3 பேரும் யார் அப்படின்னு கேட்க இங்கே அவங்க அம்மா, என்ன பேசுகிறீங்க ஆரம், 3 பேரும் என் பொண்ணுங்க தான் அத்தை. எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு, அவங்க உங்கள் பொண்ணுங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் பொண்ணுங்கள்னு பின்னாடி அவங்கள பற்றின பெரிய ரகசியம் இருக்குது. அதை நீங்களாக சொல்லிட்டீங்கன்னா நான் இது பண்ணிவிடுவேன். மாப்பிள்ளை, அது அத்தை சொல்லுங்கள். அது அப்படின்னு சொல்ல எங்கள் ஸ்வீட்டி, மாமா என்ன பேசுகிறீங்க, அவங்க 3 பேரும் என்னோட தங்கச்சிங்க தான். ஸ்வீட்டி, உனக்கு உண்மை தெரியாது, நீ சுமார். மாமா ஸ்வீட்டி அப்படிங்கிறாரு. ஸோ அவளும் சைலண்ட்டாக ஆயிடுறா. எங்கே உங்கள் அம்மா? ஆமாம், சிம்மி, கிம்ச்சி, குக்கி 3 பேரும் என் பொண்ணுங்க தான். ஆனால் அவங்க நார்மல் ஹியூமன்ஸ் கிடையாது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லோரும் செம்ம ஷாக்டாக பார்க்குறாங்க. எங்கள் ஜிம்முன்னெலாம் அப்படி என்னத்த சொல்கிறீங்கன்ற மாதிரி பார்க்குறான். அவங்க, ஆமாம், அவங்க பிறப்பின் ரகசியமே வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஆரம், அவங்களோட பிறப்பு ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அது பிரச்சனை இல்லை. முதல்ல
நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சிம்மி, கிம்ச்சி, குக்கி யாருன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்போ ஆரம், இதுக்கெல்லாம் காரணமே அந்த ரோனா லூனா யோனா. அவங்க எதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னா எங்களுக்காக. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செம்ம ஷாக்கு. இங்கே ஆரம், ஆமாம், அன்னைக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ளாஷ்பேக் தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு எல்லாருமே வந்து அவங்க ரூம், அதாவது கேர்ள்ஸோட ரூமுக்கு வந்து இப்போ பாய்ஸ் வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஜென் சைடு தான். ஸோ ஜின் வந்து யுவாவோட ரூமில் வந்து உட்காண்ட்ருக்காரு. ஸோ யுவா வந்து பொறுமையாக வந்துட்டு வரா. அவளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஒரு பக்கம் ஷை, இன்னொரு பக்கம் திடீர்னு நடந்திருக்கும்ல. ஸோ அதனால் எல்லாம் மிக்ஸ்டு எமோஷன்ஸாக இருக்குது யுவாவுக்கு. ஸோ அந்த மாதிரி அவள் வந்துட்டுருக்கா. ஸோ வந்துட்டு அவள் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து நிற்கிறா. எங்கள் ஜின் பார்த்துட்டு, வா யுவா, ஏன் அங்கேயே நிற்கிறவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. ஸோ அவளும் பொறுமையாக வந்துட்டு போகிறா. போனதுக்கப்புறமேட்டு ஜின் வந்து யுவாவை வந்து பார்க்குறாரு. ஸோ யுவா வந்துட்டு அப்படியே ஜின்னை பார்க்குறாங்க. 2 பேருக்கும் வந்து அந்த ஐ கான்டாக்ட் வந்து போகுது. ஸோ அப்போ ஜின் வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரியும் இது எதிர்ச்சியாக நடந்த கல்யாணம், அப்பா அம்மா முடிவு பண்ண கல்யாணம். ஸோ உனக்கு இதில் விருப்பம் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ வந்து என் கூட வந்து நீ டைம் எடுத்துக்கோ, ஃப்ரீயாக பழகு. உனக்கு எப்போ ஓகேன்னு சொல்லுதோ அப்போ வந்து என்கிட்ட நீ சொல்லு. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அப்படி வந்து பழகலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஜின் சொல்கிறாரு. இங்கே யுவா வந்து டக்குன்னு ஜின்னை ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிவிட்டு, இல்லை ஜின், எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம். நான் என்னோடய முழு சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்ல இங்கே ஜின் அப்படியே வந்துட்டு யுவாவை பார்க்குறாரு. அவளோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, என்ன சொல்கிற? ஆமாம், அதாவது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜின். அது நீங்கள் வந்தப்போவே எனக்கு உங்களை பிடிச்சி போச்சு. ஆனால் நான் கூட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்புறமேட்டு தான் போக போக தெரிஞ்சது அது ஃப்ரெண்டு கிடையாது, நான் வந்து உங்களை காதலிக்கிறேன் ஜின் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லி ஜின்னை ஹக் பண்ணுறா. ஸோ இந்த ஜின்னுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஜின் வந்து அப்படியே யுவாவை பார்த்துட்டு, நிச்சயமா? ஆமாம் ஜின், நிச்சயமாக தான், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்க. இங்கே ஜின் வந்து, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜின் வந்து இப்போ வந்து யுவாவை வந்து பொறுமையாக வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு 5 minutes கிட்ட அந்த கிஸ் வந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஸ் வந்து டீப் ஆகிட்டே போகுது. ஸோ ஜின் வந்து மேற்கொண்டு என்ன ப்ராசஸ் நடக்குமோ அதை வந்து நடத்துகிறாரு. ஸோ அமேஸ் ரெஸ்ட் ஆஃப் யுவர் இமேஜினேஷன். உங்கள் ஆத்தர் வந்து ரொம்ப இன்னசென்ட். ஸோ நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அப்படியே கட் பண்ணி காமிச்சா இங்கே நம்ம ஆரம் சைடு தான். ஸோ ஆரமும் ராதா, இங்கே நம்ம ராதா வந்து ரூம்குள்ளே வரா. ஆரம் ஆல்ரெடி ரூம்குள்ளே இருக்கார். இங்கே வந்து ராதா வந்து அப்படியே ஆரம் முன்னாடி வந்து நிற்க, ஆரம் வந்து, வா ராதா, ஏன் நிற்கிற, உட்காருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. ஸோ அவளும் உட்கார்றா. ஸோ இங்கே வந்து ராதா வந்து ஏதோ சொல்ல வரா. பட் அவளால் வந்து நம்ம ஆரமை பார்த்து பேச முடியல. அதை ஆரம் புரிஞ்சுக்கிட்டு, என்னமோ என்கிட்ட கேட்க வரேன், ஸோ சொல்ல, நான் கேட்குறேன், அது எல்லாம் நினச்சுன்னு அது சொல்லு, பரவாயில்ல. அது வந்து அப்படி சொல்ல இங்கே நம்ம ஆரம், எனக்கு புரியுது, இந்த மேரேஜ் திடீர்னு நடந்ததுனால பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. மீன்ஸ் இங்கே வந்து ஒரு க்யூட் பேபி. ஸோ அது வந்து அவனுக்கு வந்து மோச்சி பாயின்னு நான் வந்து பேர் வச்சுருக்கேன். பிகாஸ் அவன் பார்க்க நம்ம ஜிம்மன் மாதிரி இருப்பான். ஸோ அவன் தான் வந்து சத்தம் போட்டுட்ருக்கான். ஸோ ஓகே, பேக் டு ஸ்டோரி. ஸோ இங்கே ஆரம், உனக்கு இந்த கல்யாணம் திடீர்னு நடந்ததுனால எனக்கு புரியுது, எல்லா பொண்ணுக்கும் அந்த இது இருக்கும். ஸோ உனக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் இது பண்ணாத, நீ வந்து நார்மலாக இரு, என்கிட்ட நார்மலாக பேசு, உனக்குன்னு எப்போ வந்து இதுவாகுதோ நீ அப்போ வந்து இது பண்ணு அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ராதா வந்து என்ன பண்ணுறான்னா, ஐயோ நான் வந்து அப்படிலாம் சொல்லலை, அப்புறம் அது நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம இப்போது அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம இப்போது எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு விருப்பம் நம்ஜன். ஸோ அதனால் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படின்னு இங்கே ராதா சொல்ல வர.
இங்கே நம்ம நாம் சொன்னால் ஓகே உனக்கு அந்த தாட் இல்லை நினைக்கிறேன், பட் எனக்கு இருக்குது. ஸோ நீ டைம் எடுக்கிறியோ இல்லையோ நான் எடுத்துக்கிறேன், எனக்கு டைம் கொடுப்பியா அப்படின்ற மாதிரி இங்கே நாம்ஜன் ஆப்போசிட்டாக கேட்குறாரு. இங்கே நம்ம ராதா அப்படியே நாம்ஜனை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறா. இங்கே நாம்ஜன் எனக்கு புரியுது, பட் எனக்கு டைம் வேணும், நான் டைம் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ராதாவும் எதுவுமே வந்து பேசலை. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் போயிட்டு வந்து படுத்துக்கிறா. ஸோ எங்கள் ஆரமும் வந்துட்டு போயிட்டு வந்து படுத்துக்கிறாரு. அண்ட் அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம யூங்கி சைடு காமிச்சா நம்ம சீதா வந்து ஒரு மாதிரி நர்வஸாக வந்துட்டு வருவாங்க. அண்ட் அவங்க கொஞ்சம் ஜாலி டைப்பில், ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப வந்து நர்வஸ் ஆகுது. ஸோ அவங்க வந்துட்டு அந்த மாதிரி வந்து வருவாங்க. எங்கே நம்ம யூங்கி அப்படியே உட்காந்துருப்பாரு. சீதாவை பார்த்தோன்னே வா அப்படின்ற மாதிரி வந்து கோல்டு வாய்ஸில் சொல்ல, எங்கே சீதாவா அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி பாடிலாம் ஷேக் ஆகுது. ஸோ அதை புரிஞ்சுட்டு யூங்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாரு, நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை சரியா, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன், அதனால நீ ஃபஸ்ட்டு பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கள் அவளும் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி வரான். ஸோ இங்கே நம்ம யூங்கி பாரு, நான் வந்து உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கே தெரியும் இது சடனாக நடந்த மேரேஜ், அண்டு உனக்கு டைம் வேணுன்றதும் எனக்கு தெரியும். ஸோ அதனால் நீ வந்து உன்னோட டைமை வந்து எடுத்துக்கோ, நான் போய் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மட்டும்தான் பேசுகிறாரு. நம்ம ஸ்வீட்டி பேசவே இல்லை. அவள் வந்து எல்லாத்துக்கும் மண்டையாக ஆட்டிகிட்ருக்கா. இங்கே நம்ம யூங்கி வந்து போய் வந்து படுத்துடுறாரு. இவளும் சரி ஓகேன்ற மாதிரி போய் படுத்துடுவா. அண்ட் அங்கே கட் பண்ணி இங்கே ஹோபி சைடு காமிச்சா இங்கே நம்ம ஹோபி தான் நர்வஸாக உட்காந்துருக்காரு. இங்கே மித்ரா வந்து அப்படியே ஒரு மாதிரி வராங்க. வந்து ஹோபி வாங்க மித்ரா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மித்ரா டைரெக்டாக போய் ஹோபிக்கிட்ட, ஹோபி இங்கே பாருங்கள், சடனாக நடந்த மேரேஜ் அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் கொஞ்ச நாள் இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி இங்கே அவள் கேட்குறா. இங்கே ஹோபியும் வந்து அப்படியே அவளை பார்த்துட்டு ஓகேங்க, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இங்கே மித்ராவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்குமே வந்து படுத்துருவாங்க. அண்ட் அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம ஜிம்மன் சைட், ஜிம்மன் அப்போவே வந்து ப்ரப்போஸ் பண்ணால் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, சும்மாவா விடுவான். இங்கே ஜிம்மனை காமிச்சா ஜிம்மன், தயாங், ஜங்குக் 3 பேருமே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே தயாங் சொல்வான், என்னடா ஜிம்மனு, அப்புறம் நீ வேற லவ் பண்ணல, அவளை லவ் பண்ணி இது பண்ணிக்கிட்ட, நான் மட்டும்னா அப்போ நீ என்ன பிடுங்கிட்டு இருந்த, அது இல்லை பாரு கொஞ்சம் சைலண்ட்டாரு, நானே இப்போ அவளை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன், சும்மா வந்து அப்படின்ற மாதிரி இவ சொல்லிச்சுக்க. எங்கள் ஜங்குக், ஹயாங், இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்த விஷயமே வேறு, அதை மறந்துட்டிங்களா அப்படி கேட்க எங்கள் ஜமன், அதை எப்படா மறப்பேன், இவளுங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ரீசனே அதுதானே, ஸோ கூடிய சீக்கிரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜிம்மன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லோரும், அதாவது அவங்க 3 பேரும் அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க. எங்கள் ஜிம்மன் தான் நம்ம குயிலியோட ரூமுக்கு வந்துட்டு போகிறான். போய் பார்த்தா குயிலி வந்துட்டு உட்காண்ட்ருப்பான் பெட்டில். ஸோ அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அவள் யாரை வேண்டான்னு சொன்னாலும் அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி அவளுக்கு அவ்வளோ வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ வந்து அவள் வந்து அந்த மாதிரி உட்காண்ட்ருக்கா. இங்கே ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி ரொம்பலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க மாட்டான், லைட்டாக பண்ணியிருப்பான். ஸோ அந்த இதில் வந்து வருவான், அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வரான். இங்கே நம்ம குயிலிக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுனா வெறுப்பாகும்ல, பிடிக்காத ஒரு பர்சன் நம்மக்கிட்ட இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி அவளுக்கு வந்து இருக்குது. இங்கே நம்ம ஜிம்மன் அப்படியே தள்ளாடிட்டே வந்து பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி வரான். இங்கே நம்ம குயிலிக்கா அப்படியே வந்து ஒரு மாதிரி அருவெறுப்பாக இருக்கான். அப்படி கூப்பிடுவே, எங்கே நம்ம குயிலி, எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க, எதுக்கு என் ரூமுக்கு வந்திருக்க, ரூமா நம்ம ரூம் டி,
இங்கே பாரு ஜிம்மன், நான் அப்போ சொன்னதான் இப்போ சொல்கிறேன், எனக்கு ஒன்றை பிடிக்கலை, புரியுதா? தேவையில்லாமல் பேசாத அப்படின்ற மாதிரி இங்கே அவள் சொல்ல, எங்கள் ஜிம்மன், ஹே, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இப்போ நீ என் பொண்டாட்டி, நான் உன்னோட புருஷன், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே நீங்கள் நடந்துக்கோவா, என்ன எனக்கு நீ ஆர்டர் போடுற, அதெல்லாம் முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், மரியாதையாக ரூமை விட்டு வெளில போ. ஏய், ரூமை விட்டு வெளில போக முடியாதுரி, என்னடி பண்ணுவேன் அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். இங்கே நீங்கள் ஜிம்மன் இல்லைங்க, மரியாதையாக கையை விட்டுரு, அப்புறம் நான் வேறு மாதிரி பண்ணுறேன். என்ன பண்ணுவேன், என்னடி பண்ணுவேன், வா பண்ணுவா, நான் பார்க்குறேன். ஜிம்மன் வேறு மாதிரி பேசுகிற, ஒழுங்கு மரியாதையாக கையை விட்டுரு. முடியாதுரி, கையை மட்டும் விடலைன்னா கொன்று வேண்டா. கொல்லுவியா? கொல்லு, இங்கே தானே இருக்கேன், கொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். எங்கே கோயிலுக்கா செம்ம கடுப்பாகுது, பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறான். பக்கத்தில் ஃப்ளவர் வேஸ்ட் அந்த இது இருக்கும்ல, ஸோ அதை தூக்குறான். எங்கள் ஜிம்மன் அப்படியே நம்ம கோயிலையை பார்க்க, எங்கள் கோயிலே, இப்போ மட்டும் நீ கையை விட்டு போகலன்னு வச்சுக்கோ, பிடிச்சி மண்டையை உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. எங்கே நம்ம ஜிம்மன், என்னாடி புருஷனை பார்த்து இப்படி சொல்கிற, இங்கே பாரு, நீ எல்லாம் எனக்கு புருஷன் கிடையாது, மரியாதை கிளம்புடா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறான். எங்கள் ஜிம்மன் ஓகே ஓகே கூல் கூல். அவன் இங்கிலீஷ் பேச மாட்டான், நான் தான் பேசுகிறேன். அவன் தமிழில் தான் சொல்லுவான். ஓகே கூல் பண்ணிக்கோ, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ வீரப்பா பில்டப் பண்ணிட்டு வந்தான். பட் பொசுக்குன்னு பூனை மாதிரி அடங்கிட்டான். அவன் போயிட்டு அப்படியே பெட்டில் படுத்துருவான். இங்கே நம்ம குயிலி, ஏன்டா பெட்டில் படுக்கிற, நான் இங்கே தாண்டி படுப்பேன், மரியாதையாக அங்கிட்டு போய் படு, அங்கிட்டு போயினா கீழே போய் படு. முடியாதுரி, பொடி, நீ போய் கீழே படுப்போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு படுத்துப்பான். எங்கள் கோயிலுக்கா, ஐயோ கடவுளேன்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம தாங் சைடு, எங்கள் தயாங்கும் அதே தான் ட்ரிங்க் ஸ்டேட்டில் தான் வருவான். எங்கள் மைலி அப்படியே பெட்டில் உட்காந்துருப்பா. அவளுக்கு இப்போ என்னென்னா, தேவையில்லாமல் இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அட்லீஸ்ட் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவள் ஹாப்பியாக இருந்திருப்பா. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவள் உட்காந்துருப்பான். அப்போ கரெக்டாக அவங்க ரூமுக்கு வருவான். அவன் அப்படியே தள்ளாடிட்டு அப்படி வரதை பார்த்துட்டு மைலி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உச்சி கொட்டுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணுறான். எங்கள் பொண்டாட்டி எங்கடி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே வரான். எங்கள் மயிலியா, இங்கே பாரு தாயம், அப்படி சொன்னேன்னு எனக்கு பிடிக்கல, அப்படிலாம் சொல்லாத. பொண்டாட்டி, நீ எனக்கு பொண்டாட்டி தானேடி, இங்கே பாரு தாயம், அப்படி சொல்லாதன்னு சொன்னேன். அப்படி தாண்டி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இங்கே நீங்கள் அப்படி சொல்லாத, எனக்கு பிடிக்கலன்னா பிடிச்சாலும் பிடிக்கலன்னாலும் அதுதான் உண்மை. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது வெளி உலகத்துக்கு தான் நமக்கு கல்யாணம் இருக்குது, நமக்குள்ளே கிடையாது. என்ன லூசு மாதிரி பேசுகிற, நான் லூசு மாதிரி பேசல தான், மரியாதையாக கையை விடு அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. ஏன்னா உங்கள் கையை பிடிச்சிருப்பான். ஸோ இங்கே தாங்க கையை விடா முடியாது. கையை பிடிச்சிருக்கே ஏண்டி இப்போ குதிக்கிறேன், இங்கே பாருங்க இப்படிலாம் பேசாத, எனக்கு அப்படியே கடுப்பாகுதா, அப்போ நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சிருப்பான்ல, அது அப்படியே பின்னாடி வச்சு பிடிச்சி கிட்ட இழுப்பாங்கள்ல, அது மாதிரி அவன் இழுக்கிறான். இவளும் போய் க்ளோஸாக நிற்கிறான். இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறதுக்காக எப்போவுமே உனக்கு பணிஞ்சு போவேன்னு கிடையாது, புரியுதா? நான் ஒரு கிம் தயாங், அதனால் என்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ. இன்னொரு விஷயம், நான் இங்கே வந்த ரீசனே வேறு, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணதுக்கும் வேறு ஒரு ரீசன் இருக்குடி. இங்கே பார், நான் மனுஷனாக இருக்கிற வரைக்கும் நல்லது, மிருகமாக மாறினேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். உங்களுக்கு என்னடா தாங்க இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் தாங்கோட அந்த சைடு தான் பார்த்துருப்பீங்க, இப்போ பேசினால அந்த சைடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் ஓகே, அவன் முன்னாடி நீங்கள் வீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இருக்கீங்க. இங்கே தாங்க ஒழுங்காக நான் சொல்லும் போதே ஒத்துழைச்சின்னா உனக்கு நல்லது, இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் வேறு மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருக்கும், புரியுதா?
அப்படின்னு கேட்குறான். இங்கே நீங்கள் என் கையை விட, ஃபஸ்ட்டு என் கையை விட, கையை விடு இப்போ தானடி சொன்னேன் அப்படின்ட்டு இன்னும் டைட் பண்ணுறான் க்ரிப்பை. உங்களுக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. நீங்கள் தயம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, விட்டு தயம், கையை விட்டு. அப்போது நான் சொல்கிறத செய். இல்லை முடியாது. முடியாதா? முடியாது 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க. இங்கே தயம் உங்களை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. நீங்கள் பிடிச்சி தள்ள ட்ரை பண்ணுறீங்க. ஆல்ரெடி உங்களோட ஒரு கை வந்து அவனோட இதில் இருக்கும். ஸோ இன்னொரு கையை வச்சு ட்ரை பண்ணுறீங்க. பட் அவனை தள்ள முடியல. ஸோ பக்கத்தில் டேபிளில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் கத்தி இருக்குது. ஸோ நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா கத்தி எடுக்கிறீங்க. அதை பார்த்துட்டு அவங்க என்னடி பண்ணுற, கப்பர் என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோ, கிங்குன்னு கூட பார்க்க மாட்டேன், குத்திடுவேன், மரியாதையே கிளம்பு அப்படிங்கிறீங்க. இங்கே நான் உன் புருஷன்டி, அதெல்லாம் கிடையாது, இப்போ நீ கிளம்புனேன்னு வச்சுக்கோ, நான் பாட்டு கோடு போட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே தாங்க இவன் பண்ணாலும் பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையை விட்டுருவான். விட்டுட்டு ஓகே ஓகே ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஏன் இப்படி கோவப்படுற நான் அந்த மாதிரி நீ நடத்துகிறேன், மரியாதையாக இங்கேருந்து போயிடு. இங்கேருந்து போனால் நான் எங்கே போவேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போய் பெட்டில் உட்காடுறான். நீங்கள் அது ஏன் பெட்டு, இல்லை உன் பேர் எழுதியிருக்கா, இது நான் தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன், இப்போ நானும் யூஸ் பண்ணுறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து யூஸ் பண்ணலாம் பேபி, இங்கே பார்த்தாலும் இப்படி பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே சரின்ற மாதிரி இவக்கிட்டே இதுக்கு மேலே பேசினா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவன் படுத்துக்கிறான். இங்கே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட்டில் கத்துவோம்ல, அது மாதிரி கத்திட்டு போயிட்டு பெட்டில் உட்காடுறீங்க. ஆனால் நீங்கள் தூங்கலை. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே ஜங்குக் சைடு, இப்போ ஜங்குக்கும் வந்து அதே மாதிரி தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பான். நீங்கள் வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து அவன் மேலே கோவம் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிகாஸ் நீங்கள் ஒரு ஃப்ளர்ட்டி டைப்பில், ஸோ அதனால் எங்கள் ஜங்குக்கும் வரான். நீங்கள் பார்த்துட்டு கடவுளே அப்படின்ற மாதிரி உக்காண்ட்ருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கு வந்து ஓய் பிரின்சஸ், என்னோடய பிரின்சஸ் எங்கே, என் பொண்டாட்டி எங்கே அப்படின்ற மாதிரி வரான். நீங்களா, ஐயோ கூப்பிட்றானே அப்படின்ற மாதிரியே உட்காண்ட்ருக்கீங்க. ஆனால் அவனும் வந்துடுவான், நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க. ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் இங்கே உட்காண்ட்ருக்கியா, ஏண்டி நான் கூப்பிட்டுட்டு வரேன் இங்கே உட்காண்ட்ருக்கா அப்படி சொல்ல, எங்கே நீ கூப்பிட்டா நான் வந்துடணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே ஜங்குக், நான் உன் புருஷன்டி, நான் கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும், புருஷன்னா கொம்பு முளைச்சிக்க நான் உனக்கு இல்லைல்ல, அப்புறம் என்ன, என்னடி மரியாதை இல்லாமல் பேசுகிற, இங்கே பார், நீ கிங்காக இருக்கும் போதே உனக்கு மரியாதை இல்லை, இப்போ ஹஸ்பண்ட்னா உனக்கு மரியாதை கொடுத்துருவேனா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இங்கே ஜங்குக்கு அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி இருக்கான். நீங்கள் இங்கே பாரு, தேவையில்லாமல் என்ன இரிட்டேட் பண்ணாத, சைலண்ட்டாக போய் படுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக் என்ன படுக்கணுமா, படுக்கிறதுக்கா நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்போ போ, கிளம்பு, வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் பண்ண வந்த விஷயமே வேறடி அப்படிங்கிறான். நீங்கள் இங்கே பாரு ஜங்குக், மரியாதையாக கிளம்பிடு அப்படிங்கிறீங்க. அவன் என்ன நானும் பார்க்குறேன் வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஆக்சுவலி பெட்டில் உட்காந்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஓவரான மாதிரி இப்போ உங்கள் மேலே வந்துட்டு இருக்கான். நீங்களா என்ன பண்ணுற ஜங்குக், தள்ளவா முடியாதுரி, ஜங்குக் மரியாதையாக தள்ளிடு, இல்லைன்னா வேறு மாதிரி ஆயிரும், பார்த்துக்கோ. என்ன ஆயிரும், வேண்டாம் சொல்கிறது கேளு. என்ன நானும் பார்க்குறேன் சும்மா வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக பேசிட்டுருக்கேன், இப்போ பார் எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான், புரியுதா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் இப்போ நீ மட்டும் தள்ளனா ரெடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட இன்னும் க்ளோஸாக வரான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. அவன் கீழே போய் விழுந்துருவான், பெட்டு கீழே. ஸோ நீங்கள் என்னடா நானும் பார்க்குறேன் ரொம்ப ஊராக பண்ணிட்டுருக்கேன், ஹஸ்பண்ட்னா என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் என்ன நினச்சிட்ருக்க நீ மனசில் அப்படின்ற மாதிரி ஏஞ்சி உங்ககிட்ட வரான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து பிடிச்சி வந்து தள்ளுறீங்க. அவன் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கான், நீங்கள் அப்படியே முன்னாடி தள்ளிட்டே வரீங்க, அவன் பின்னாடி போகிறான். ஒரு கட்டத்தில் பிடிச்சி கதவுக்கு வெளில தள்ளி விட்டுருவீங்க. அவன் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு கதவை சாத்திடுவீங்க. அவன் இங்கே பாரு, புருஷனை வெளில படுக்க வச்சேன்னு தெரிஞ்சால் உனக்கு தான் அவமானம், இருக்கட்டும் போ. என்ன போன்ற முடியாது, கதவு தர, நீ கதவு திறக்கலாம், கதவை உடச்சிட்டு உள்ள வர வேண்டி, அப்புறம் நான் வந்தேன்னு வச்சுக்கோ, உன் நிலமை பார்த்துக்கோ அப்படின்னு அவன் சொல்லுவான். நீங்கள் பாரு ஜங்குக், நானே சைலண்ட்டாக இருந்தேன்,
நீ தான் வந்து என்னோட தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை எழுப்பி விட்டுட்ட, அதனால் நீ வெளியவே கடை அப்படிங்கிறீங்க எங்கள் ஜங்குக். ஏய், ரூம்லேருந்து என்ன தள்ளுறியா? ஆமாம், அது ஏன் ரூமு, நான் தான் தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க எங்கள் ஜங்குக்கு. இதுக்கு நீ ஃப்யூச்சரில் அனுபவப்படி சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப அனுபவிப்ப அப்படிங்கிறான். நீங்கள் பரவாயில்ல அனுபவிச்சுக்கிறேன், நீ கிளம்பு அப்படிங்கிறீங்க எங்கள் ஜங்குக்கு. இப்படி துரத்துனா நான் எங்கே போய் படுப்பேன்? இவ்வளோ பெரிய அரண்மனையில் உனக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்காதா ஜங்குக்? போய் எங்கே வேணால் தூங்கு, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் படுத்துக்கிறீங்க எங்கள் ஜங்குக்கா. உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவனும் வந்துட்டு போயிடுவான். போயிட்டு அவனுக்கு ஒரு ஆல்ரெடி அவன் இருக்கும்போது ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த விமன் குக் 3 பேர் ரூமில், அந்த ரூமுக்கு வந்து போயிடுவான். போயிட்டு அவனும் வந்து படுத்துருவான். ஸோ ஜங்குக் நிலமை ரொம்ப பாவங்க. அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். அண்ட் ஆர்மிஸ் பாய்.